விளங்குறதுக்கு வேறு புஸ்தகத்தில் யோபுவின் சரித்திரம் எடுங்க. யோபு 42 அதிகாரம் எடுங்க. அதில் இந்த சத்தியத்தை நீங்கள் விளங்கி கொள்ள முடியும். யோபு 42 8வது வசனம், 9வது வசனம், 10வது வசனம் பாருங்கள். அங்கே பாருங்கள், 7வது வசனத்திலேருந்து வாசிக்கிறேன். எடுத்துட்டிங்களா? 671வது பக்கம் பழைய ஏற்பாட்டில். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோட பேசின பின்பு கர்த்தர் தேமானியனாகிய எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினதைப் போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களை தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபனிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகிய யோபு பேசினதைப் போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். அப்பொழுது தேமானியாகிய எலிப்பாசும் சூகியனாகிய பில்தாதும் நாகமாத்தியனாகிய சோப்பாரும் போய் கர்த்தர் தங்களுக்கு சொன்னபடியே செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்தார். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது யோபின் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். இதான் வசனம். என்ன நடக்கிறது? யோபுடைய 3 சிநேகிதர் வந்து பேசுகிறாங்க. அவங்க தங்களை நீதிமான்களாய் காண்பித்து, பெரியவங்களாக காண்பித்து பெருமையாக பேசுகிறாங்க. அப்போ ஆண்டவரை குறித்து நிதானமாக பேசலை. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை குறித்து எனக்கு கோபம் வருது அப்படியே சொல்கிறார். கோபம் மூழ்கிறத அழிச்சிருவேன். ஏன்னா நீங்கள் நிதானமாக பேசலை, பெருமையாக எடுப்பாக பேசுகிறீங்க, உங்களை அழிச்சிருவேன்றார். நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க, பாவம் செய்துட்டு எங்களுடைய வார்த்தையினால் துக்கப்படுத்திட்டீங்க. அது மன்னிக்கப்படணுமானா யோபு உங்களுக்காக பரிந்து பேசணும், நீங்கள் போங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அவங்க யோபுகிட்ட வந்து சொல்கிறாங்க, எங்களுக்காக கர்த்தரிடத்தில் பரிந்து பேசு, நாங்கள் பாவம் செய்துட்டோம், தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னபோது யோபு, நானே சிறையிருப்பில் இருக்கிறேன், நான் இங்கே ஜெபிக்கிறேன்னு சொல்லலை. யோபு தன் சிநேகிதருக்காக ஆண்டவரிடத்தில் மன்றாடி, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, அவங்க தெரியாமல் பேசிட்டாங்க, அவங்க அறியாமல் பேசிட்டாங்க, அவங்களுடைய பாவத்தை மன்னிச்சு இறக்க செய்யுங்கன்னு பரிந்து பேசி வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்து அவங்களை மன்னித்தார் என்பதாக வேறு இதுதான் வேண்டுதல் என்பது. அதாவது இன்டர்செஷன், மன்றாடுவது, தேவனுக்கும் மனிதர்களுக்கும் இந்த பேசி ஜெபம் செய்வது. இந்த ஜெபம் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம். இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, கர்த்தருடைய ஜெபத்தில் மத்தேயு 6 அதிகாரம் 12-13 ஆண்டவரே எங்களுக்கு மன்னியும், நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிப்பதை போல எங்களுக்கு மன்னியும், ஆண்டவரிடத்தில் தாழ்த்தி எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி மன்றாடுவது, எங்களை தீமை நின்று ரட்சித்து கொள்ளும் அப்படி வேண்டிக் கொள்ளுவது. அந்த மாதிரி ஒரு ஜெபம் இது. இயேசுடைய ஜெபம் பாருங்களேன். லூக்கா 17, யோவான் 17 அதிகாரம் 15வது வசனம். யோவான் 17 அதிகாரம் முழுவதுமே இயேசு, அதாவது பிரதான ஆசாரியனுடைய ஜெபம், ஒரு ஆசாரியனுடைய ஜெபமாக யோவான் 17 அதிகாரம் சொல்லப்படுகிறது. அந்த முழுவதுமே இயேசு ஜெபித்த ஜெபம் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் 15வது வசனம் பாருங்க. ஆண்டவரே தன் சீஷருக்காக இயேசு ஜெபிக்கும்போது, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். தன்னுடைய சீஷருக்காக பிதா கிட்ட பரிந்து பேசுகிறார். இயேசு கிறிஸ்து பரிந்து பேசி ஜெபம் செய்வதை நம்ம பார்க்கிறோம். அப்போ அதே மாதிரி மற்றவர்களுக்காக ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசி ஜெபிப்பதான் வேண்டுதல், இன்டர்செஷன், மன்றாடுவது, மன்றாட்டு ஜெபம் என்பது அதுதான். பிறருக்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடுவது. இயேசு அந்த மாதிரியை நமக்கு காண்பித்தார். நீங்கள் ஒரு சம்பவம் பாருங்கள். லூக்கா 22, 31, 32. லூக்கா 22 அதிகாரம் 31, 32 வசனம் பாருங்களேன். இயேசு அங்கே செய்த ஒரு காரியத்தை அவர் சொல்லுவதை பாருங்கள். எடுத்துட்டிங்களா? 118வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் பாருங்கள். பின்னும் கர்த்தர், இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு, சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறதை போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவை கேட்டுக்கொண்டான். சாத்தான் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், அந்த சீசர்கள் அவங்க பின்பற்றாங்கல்ல, என்கிட்ட ஒரு கொஞ்ச நேரம் கொடுத்து பாருங்கள், அவங்கள பண்ணுற உங்களை விட்டு ஓடி போயிடுவான், உங்களை மறுதளிச்சுட்டு போயிடுவான் பாருங்கன்னு சவால் விடுகிறான். ஆண்டவர், நீ சோதிக்க தீர்மானம் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு அவன் உத்தரவு கேட்டுக்கொண்டான். இயேசுடைய உத்தரவு இல்லாமல் சீசகிட்ட நெருங்க முடியாது. இயேசுடைய உத்தரவு இல்லாமல் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்கள சாத்தான் நெருங்க முடியாது. இதை புரிந்து கொள்ளுங்க. உத்தரவு கேட்டுக்கொண்டான். அப்போ இயேசு சொல்கிறாரு, நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன் என்று சொல்கிறார். உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். இதான் பேதுரு சோதிக்கப்படும் போது, அவன் சாத்தானால் புடமிடப்படும் போது
அவன் சாத்தானால் நெருக்கப்படும் போது அவனுடைய விசுவாசம் ஒளிந்திடக்கூடாது, அதுக்காக ஆண்டவர் ஜெபிக்கிறார் இயேசு. இதான் அதனால்தான் நான் மற்றவங்களுக்காக ஆண்டோடைய விசுவாசம் பலனடையணும், விசுவாசத்தை இழந்துடக்கூடாதுன்னு மற்றவங்களுக்காக ஜெபிப்பார். இயேசு தன் சீஷருக்காக பரிந்து பேசி ஜெபிச்சதுனால தான் அங்கே பேதுரு பாதுகாக்கப்பட்டார், திரும்ப மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ளே வந்து விட்டார், விசுவாசத்தை இழந்து விடாதபடி காக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி பிலிப்பியர் 1:11 வாசித்தீங்கன்னா, பிலிப்பு சபைக்காக பவுல் ஜெபிக்கிறார். பவுலுடைய ஜெபத்தை, நீண்ட ஜெபத்தை பார்க்க முடியும். அவங்க கர்த்தர் அறிகிற அறிவில் வளரணும், ஆண்டவர் அறிந்து கொள்ளணும். இது மாதிரிலாம் பாஸ்டர்மார்கள் உங்கள் சபைக்காக ஜெபிக்கிறதற்கு, உங்கள் சபைக்கு ஆராதனைக்கு வரக்கூடிய விசுவாசிகளுக்காக ஜெபிக்க வேண்டிய விதம் பவுல் ஜெபித்திருக்கு. அதெல்லாம் அறிந்து அதே மாதிரி ஜெபிக்கணும். இந்த ஜெபெல்லாம் அவசியம். நம்ம வெறுமனை வெளியில் அப்படியே மேற்பரப்பாக ஜெபிக்கிறோம். ஆழமாக ஜெபிக்கணும்னா வசனத்தை வைத்து ஜெபிக்கணும். பவுல் அது மாதிரி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கு இயேசு மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்தார், பரலோகத்திற்கு சென்று இயேசு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? எபிரேயர் 7:25 பாருங்கள். எபிரேயர் 7:25 303 பக்கம் புதிய ஏற்பாட்டில் திருப்பி பாருங்கள். இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் பிதாவினுடைய சமூகத்தில் போய் இருக்கிறார். என்ன செய்து கொண்டிருக்கு? மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். இப்போ இயேசு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து பரிந்து பேசி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு ஆசாரியன் தேவனிடத்தில் போய் பரிந்து பேசி ஜெபிப்பதை போல இயேசு ஒரு ஆசாரிய ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். பிதா கிட்ட பரிந்து பேசுவது, அதாவது நம்ம போய் ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டேன், இந்த மாதிரி விழுந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்ன உடனே இயேசு பிதா கிட்ட பரிந்து பேசுவார். நான் இவனுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறேன், இவளுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறேன், பிதாவே இந்த முறையை மன்னிச்சிருங்க, இறக்க செய்யுங்க. இயேசு பரிந்து பேசின உடனே பிதாவானவர் மனம் மாறி மன்னித்து இரக்கம் செய்கிறார். இந்த ஊழியத்தை இயேசு செய்து கொண்டிருக்கிறார். நமக்காக பிதா கிட்ட எப்பொழுதும் பரிந்து பேசுகிற ஒரு ஆசாரியனாக இயேசு இப்பொழுது ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த ஊழியத்தை நம்ம உலகத்தில் நிறைவேற்றணும் என்று கர்த்தர் ஒவ்வொரு தேவ பிள்ளையிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்னொரு காரியம் பாருங்க, ரோமர் 8:34 இதே காரியத்தை நீங்கள் அறிய முடியும். ரோமர் 8:34 பாருங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 8:34 எடுத்துட்டிங்களா? அதாவது 216 பக்கம் புதிய ஏற்பாட்டில் இயேசு என்ன செய்கிறார் பாருங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? அதாவது தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனால் அழைக்கப்பட்டவர்களை குற்றமாக ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கு, மரணத்தை ஜெயித்த உயிரோடு எழுந்தவர் இயேசு. அவரே தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறவர், தேவனுக்கு ஈக்குவலா வலது பாரசத்தில் அமர்ந்திருக்கிறவர் இயேசு. நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். அதான் மன்றாடுவது, பரிந்து பேசுவது. நம்ம பாவம் செய்யும்போது, தவறு செய்யும்போது பிதா கிட்ட ஆண்டவரே, அவன் மனிதன், பலவீனமுள்ளவன், சூழ்நிலையில் பாவம் செய்து தான் மன்னிச்சிருங்கன்னு பரிந்து பேசுகிறார். அந்த பாவத்தை மன்னிக்கும்படிக்கு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இயேசு அந்த ஊழியத்தை செய்கிறார், நமக்கு அந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். மற்றவங்களுக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்பதாக. ஆனால் அந்த எபேசியர் 6:18 பாருங்க. அதாவது மற்றவருடைய குறைகளையே பேசி கொண்டிருக்காம, இன்றைக்கி நம்ம நிறைய பேசுகிறோம், ஜெபிக்கிறது இல்லை. பேசுகிறத நிறுத்திட்டு ஜெபிக்க ஆரம்பிங்க, மாற்றம் வரும். ஒரு ஊழியக்காரன் மேலே, சபை மேலே ஒரு குறை இருந்தால் அதையே திரும்ப 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 பேசிக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கு பதிலாக முழங்கால் போட்டு ஆண்டவரே இந்த குறையை மாற்றுங்க, அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், மன்னிச்சிருங்க, ஒரு மாற்றத்தை உண்டாகி ஜெபிச்சு பாருங்கள், மாற்றம் வந்துவிடும். இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் அந்த எபேசியர் 6:18 பாருங்கள். 269 பக்கம் புதிய ஏற்பாட்டில், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் இழித்து கொண்டிருங்கள். இந்த வசனத்தில் நல்லா பாருங்கள், இந்த 4 காரியம் இருக்குது. அங்கே கவனித்து பாருங்கள். வேண்டுவது, விண்ணப்பம் செய்வது, ஜெபம் பண்ணுவது. பாருங்கள், சகலவிதம் விண்ணப்பத்தோடு ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணு வேண்டுதலோடும். 3 காரியம் இருக்கு அதில். வேண்டுதல், விண்ணப்பம், ஜெபம். எல்லாருக்காக ஜெபிக்கணும். மற்றவங்க தவறு செய்யும்போது ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசி ஜெபிப்பது,
ஆண்டவரே மன்னிச்சிருங்க, இறக்க செய்யுங்க, நான் உங்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் நின்று ஜெபிக்கிறேன் என்பதுதான் பரிந்து பேசுகிற ஜெபம், மன்றாடுகிற ஜெபம் என்பது. ஒரு தனிப்பட்ட ஆளுக்காக மன்றாடி ஜெபிக்கதான் திறப்பில் நின்று ஜெபிப்பார், மன்றாடி ஜெபிப்பார். ஒரு பட்டணத்துக்காக, ஒரு தேசத்துக்காக ஜெபிப்பார். சில உதாரணங்களை பார்த்தா நமக்கு விளங்கிறோம். எண்ணாகமும் 12ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாட்டில் எண்ணாகமும் 12ஆம் அதிகாரம் எடுங்க. எண்ணாகமும் 12ஆம் அதிகாரம் எடுத்துட்டிங்களா? 185வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் முதல்ல 2 வசனத்தை வாசிக்கிற கவனிங்க. எண்ணாகமும் 12ஆம் அதிகாரம் 13வது வசனம் பாருங்கள். 13வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, என் தேவனே அவளை குணமாக்கும் என்று கெஞ்சினான். இந்த வசனத்தை கவனிங்க. மோசே தேவனிடத்தில் கெஞ்சினான் என்று, பிசிச், ஆண்டவரே ஐ பிசிச் யூ லார்ட், கெஞ்சுகிறேன். மோசே தேவனிடத்தில் முகமுகமாய் பேசுகிறவர், ஆனால் இந்த காரியத்தில் கெஞ்சுகிறார் ஆண்டவரிடத்தில். இதுதான் யாருக்காக கெஞ்சுகிறார்? ஆண்டவரே எனக்கு கஷ்டம், வியாதி, பிரச்சனை, ஏதாவது செய்யுங்க. தனக்காக அல்ல. இங்கே மிரியாம் என்று அவருடைய சகோதரி அக்காள், அவளும் ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய ஊழியத்தில் மோசைக்கு துணை நின்றவள். ஆரம்பத்தில் மோசையை பாதுகாத்தது அவள் தான். இப்போது ஊழியத்தில் வந்த பிறகு மோசையுடைய மனைவி குறித்து குற்றம் பேசுகிறாள். ஆரோன் கூட சேர்ந்துக்கிட்டு மோசைக்கு விரோதமாக எழும்பி பேசுகிறாங்க, குறை சொல்கிறாங்க. மோசை ஒன்றுமே பேசலை, அமைதியாக இருக்கிறார். ஒரு பக்கம் அவங்க என்னுடைய சகோதரி அக்கா, இன்னொரு பக்கம் அவ்வளோ ஒரு தீர்க்கதரிசி ஊழியக்காரி, அவளே எனக்கு விரோதமாக பேசுகிறாளே. ஆண்டவர் வந்து மோசை அமைதியாக இருக்கிறார். ஆனால் தேவன் அதை கேட்டார். உடனே தேவன் இறங்கி, நீங்கள் அதை வாசி பாருங்கள். ஆரோன் மிரியாம் 2 பேரும் மோசைக்கிறவன் பேசின உடனே கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி 3 பேரும் வாங்க ஆசரிப்பு கூடாரத்துக்கு கூப்பிட்றார். ஜட்ஜ்மெண்ட், விசாரணைக்கு கூப்பிட்றார் ஆண்டவர். அதாவது என்கொயரிக்கு கூப்பிட்றார். அங்கே சாட்சியெல்லாம் அவர் கூப்பிட மாட்டார், அவர் எல்லாம் தெரியுமே. 3 பேரும் வாங்க. 3 பேரும் வந்து நிற்கிறாங்க. 3 பேரும் ஊழியக்காரங்க. ஆசாரியன், 2 பேரும் தீர்க்கதரிசிகள், உடன் பிறந்தவங்க, 3 பேரும் வந்து 3 பேரும் முக்கியமான நாட்கள் ஊழியத்தில். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மோசைக்கு விரோதமாக எப்படி நீங்கள் பேசுகிறீங்க? உங்களுக்கு என்ன துணிகரம் வந்தது? மோசையோட நான் முகமுகமாக பேசுகிறேன், அவனை போல சாந்தமுள்ளவன் இல்லை. நீங்கள் துணிகரமாக பேசுகிறீங்க. ஆண்டவர் நீ என்ன பேசுன, நீ என்ன விசாரணைலாம் பண்ணல, அவருக்கு தான் எல்லாம் தெரியுமே. கர்த்தர் நியாயம் தீர்த்துட்டு அப்படி தான். ஆண்டவர் சும்மா இருக்கிறதுனால நிறைய பேர் திமிராக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா நாளும் சும்மா இருக்க மாட்டார், மனம் திரும்ப வாய்ப்பு தருவார். ஒரு நாள் இறங்கிட்டா நியாயம் விசாரிச்சிட்டா என்ன நடக்கும்? ஆண்டவர் சொன்னார், நீ ஆண்டவருக்கு பாருங்கள் 9வது வசனம், கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் மூண்டது. ஆண்டவர் பாருங்கள், கர்த்தருடைய கோபம் மூண்டதான் அந்த வசனம் சொல்லுது. அப்படி கர்த்தருடைய கோபம் மூண்ட உடனே வசனம் சொல்லுகிறாரு, மிரியாம் உறைந்த மழையிலும் வெண்மையான குஷ்டரோகி ஆனாள். மிரியாமுக்கு உடனே குஷ்டரோகம் வந்து விட்டார். உடனே ஆண்டவர் கோபத்தோடு போயிட்டார். அவ்வளோதான். கர்த்தர் கோபம் உண்டது, அவர் போய்விட்டார். அவ்வளோதான். ஆண்டவர் கோபத்தோடு சொல்லிட்டு போயிட்டார். உடனே குஷ்டரோகி ஆகிவிட்டாள். அந்த பாவத்தினால மிரியாம் பாதிக்கப்பட்டு விட்டாள். அவள் செய்த தவறு, ஊழியக்காரனுக்கு விரோதமாய் பேசினதுனால பாதிக்கப்பட்டு குஷ்டரோகி ஆகிவிட்டாள். இதை பார்த்த உடனே மோசே சந்தோஷப்பட, எனக்கு விரோதமாக பேசினல்ல, எனக்கு விரோதமாக நீ எல்லாம் திமிர பேசினல்ல, என்ன நடந்தது பார்த்தியா? அப்படி பேசலை. வசனம் சொல்லுகிறது, மோசே கர்த்தருடைய சமூகத்தில் கெஞ்சினான். ஆண்டவரே அவளை மன்னிச்சிருங்க, அவளை குணமாக்குங்க, கெஞ்சி பிரார்த்தனை பண்ணினார். அப்போ தேவன் கர்த்தர் மோசையை நோக்கி, அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினது உண்டானால் அவள் 7 நாள் வெட்கப்பட வேண்டாமோ? அதுபோலவே அவள் 7 நாள் பாளையத்திற்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்து பின்பு சேர்த்து கொள்ளப்பட கடவுள். 7 நாள் கஷ்டப்பட்டு அப்புறம் உன் ஜபத்தை கேட்டு இறக்க செய்கிறேன், 7 நாளில் சரியாகிரும். பாருங்கள், மோசை கெஞ்சினதுனால தான் மிரியா தப்பித்தாள், இல்லாட்டினா அதில் அழிஞ்சு போயிருப்பாள். அப்போ நான் உங்களுக்கு விரோதமாக ஒருத்தர் பேசுகிறாங்க செய்கிறாங்கன்னா அவங்களுக்காக ஆண்டவரிடத்தில் மன்றாடுங்க, வேண்டுதல் செய்யுங்க, மன்னிச்சிருங்க ஆண்டவரை, இறக்க செய்யுங்க, பெருமைலாம் பேசாதுங்க. உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவங்களை ஆண்டவர் தண்டிக்கிறாருன்னா பெருமை பேசாதுங்க, நீங்கள் அதை பெருமையாக எடுத்துக்கொள்ளாதங்க, சந்தோஷப்படாதங்க. ஆண்டவர்கிட்ட இறக்க செய்யுங்க, ஆண்டவரே மனுஷங்க தானே தவறு செஞ்சுட்டாங்க, இறக்க செய்யுங்க அப்படின்னு ஒரு தனிப்பட்ட ஆளுக்காக தேவனிடத்திலே மன்றாடுவது. சில சமயம் ஆட்கள் ஜெபிக்க வருவாங்க, அவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, சில பிரச்சனை மட்டும் சொல்லுவாங்க. ஆனால் கண்ணை மூடி ஜெபிக்கும் போது ஆண்டவர் காரணம் சொல்லுவார். இந்த பாவம் செய்துட்டு வந்திருக்கிறான்,
இந்த பாவம் செய்துட்டு வந்திருக்கிறா, நான் எப்படி ஆசீர்வதிக்கிறது? அவங்க உடைஞ்ச உள்ளத்தோடு வந்திருப்பாங்க, சொல்ல முடியாது. ஆண்டவர் துக்கப்பட்டார், ஆண்டவரை துக்கப்படுத்தி இருப்பாங்க. இப்படி என்னை வேதனைப்படுத்திட்டாங்க, ஆனால் உங்ககிட்ட வந்து தான் பிரச்சனை மட்டும் சொல்கிறாங்க. அது ஆவியானவர் வெளிப்படுத்தின உடனே அவங்களுக்காக ஒரு பாரம் வரும். ஆண்டவரை இறக்க செய்யுங்க. இதை வந்து தமிழில் ஜெபித்தாலோ தெரிந்த மொழியில் ஜெபித்தாலும் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். பாவம் அவங்களுக்கு தெரிய வேண்டாம், வருத்தப்படுவாங்கன்னு அந்நிய பாஷையிலே ஜெபிப்பார், பரிந்து பேசுவார். ஆண்டவரே இவங்களுக்கு இறக்க செய்யுங்க, அவங்க தப்பை மன்னிச்சிருங்க, பாவத்தை அந்நிய பாஷையில் ஜெபிக்கும் போது அவங்களுக்கு அர்த்தம் தெரியாது. அப்போ கண்ணீரோடு ஜெபிப்போம். அவங்க நினைப்பாங்க, பிரதர் நமக்கு கண்ணீரோடு ஜெபிச்சிருக்கிறாரு, அதனால் ஆசீர்வாதம் தான், நீ சந்தோஷமாக போவாங்க. ஆனால் கண்ணீர் வடித்தது கர்த்தர். அந்த கண்ணீர் வடித்தது கர்த்தருடைய இரக்கத்துக்காக, ஆண்டவர் மன்னிக்கும்படியாய். ஆண்டவர் அவங்களை மன்னித்து ஆசீர்வதிங்க. பரிந்து பேசுவது. ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்வார், பரிந்து பேசுவார். அது மாதிரி நாம் மற்றவங்களுக்காக பரிந்து பேசுவது. அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, உண்மைதான். குறை இருக்கிறது உண்மைதான். எல்லோரும் மனுஷங்க தானே, நம்ம தப்பு பண்ணல, யாரும் தப்பு பண்ணலை. ஒரு மனிதன் இன்னொருத்தர் கை நீட்டி நீ தான் தப்புன்னு சொல்ல முடியாது. எல்லாருமே தவறு செய்கிறோம். ஒருத்தர் ஒரு பக்கம் தவறு செய்தால் நம்ம இன்னொரு பக்கம் தவறு செய்கிறோம். ஆண்டவர்கிட்ட மற்றவங்களுக்காக பரிந்து பேசுவது, அதான் வந்து இன்டர்செஷன் என்பது. அப்படி ஜெபிக்கும்போது ஆண்டவர் மோசேயின் நிமித்தம் மிரியாமுக்கு இறக்க செய்தார். அதே மாதிரி யாத்திராகம் 32 அதிகாரம் எடுங்க. யாத்திராகம் 32 அதிகாரம். ஒரு இன மக்கள், ஒரு தேச மக்கள், அதான் நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கும் போது மந்தாடணும், பரிந்து பேசணும்னு சொல்கிற காரணம், நீங்கள் எந்த தேசத்தில் இருக்கணும் அந்த தேசத்துக்காக ஆண்டவரிடத்தில் மந்தாடுவது. இந்த யாத்திராகம் 32 அதிகாரத்தில் 12, 13, 14 வசனம் பாருங்களேன். முதல்ல இந்த வசனத்தை வாசிப்போம். 112வது பக்கம் பழைய ஏற்பாட்டில் எடுத்துட்டிங்களா? அப்பொழுது அதாவது ஆண்டவர் அந்த மோசே ஜெபிக்கிறார் பாருங்க. மலைகளில் அவர்களை கொன்று போடவும், பூமியின் மேல் இராதபடி அவர்களை நிர்மூலமாக்கவும், அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி, ஆண்டவர் கோபத்தோடு நிற்கிறார். இவங்களை அழிக்க போகிறேன். விக்கிரகாராதனை பண்ணுறாங்க, விபச்சாரம் பண்ணுறாங்க, வேசித்தனம் பண்ணுறாங்க, குடிக்கிறாங்க, பிரிக்கிறாங்க. நான் இவங்களை அழைச்சிட்டு வந்து புதிய தேசத்தை கொடுக்க நினச்சா இப்படி நடக்கும். இவங்களை அழிச்சிட்றேன், மோசே விடு அப்படின்றார். கோபம். இப்போ மோசே ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசுகிறார். ஆண்டவரே உம்முடைய கோபத்தின் உக்கரத்தை விட்டு திரும்புங்க. ஆண்டவரை மனம் திரும்ப சொல்கிறார். ஆண்டவரே நீங்கள் மனம் திரும்பிடுங்க, அந்த ஜனங்க தானே சொல்லிட்டு, உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். லார்ட் ஹேவ் மெர்சி அப்பான் தம். அவங்க மேலே இரக்கமையும் பரிதாபம் கொள்ளும். அவங்க மனுஷங்க, தப்பு பண்ணிட்டாங்க, உங்களை துக்கப்படுத்திட்டாங்க, இறக்க செய்யுங்க. உமது தாசனாகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்து கொள்ளும்படி அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். சரிங்களா? கெஞ்சுகிறார். பரிதாபம் கொள்ளுங்க ஆண்டவரே, இறக்கம் செஞ்சிருங்க ஆண்டவரே, கோபப்படாதங்க, மன்னிச்சிருங்க. இதான் மந்தாட்டு ஜெபம். ஒரு தேசத்தில் விக்கிரகாராதனை, வேசித்தன, விபச்சாரம், மந்திரவாதம், மனுஷ வணக்கம் பெருகுனா அது தேவனை கோபப்படுத்தும், அந்த தேசத்துக்கு சாபமாகிவிடும். அப்போ தேவன் கோபத்தோடு எழும்பும்போது நம்ம திறப்பில் நின்று, ஆண்டவரே எங்கள் ஜனம், இது என் தேசம், என் மக்கள், இவங்களுக்காக நீங்கள் சிலுவையில் மறிச்சிருக்கிறீங்க, இறக்க செய்யுங்க, மன்னிச்சிருங்க, உங்களை வெளிப்படுத்துங்க, அவங்க ரட்சிக்கப்படட்டும். பரிந்து பேசி ஜெபிப்பார் உங்கள் தேசத்துக்காக, உங்கள் பட்டணத்துக்காக. அதான் இந்த வேண்டுதல் செய்வது என்பது, மன்றாடி ஜெபிப்பது என்பது. அதில் 14வது வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடி பரிதாபம் கொண்டார். கோபத்தோடு எழும்பின ஆண்டவருடைய கோபம் மாறி இப்போ பரிதாபம் கொண்டார். எப்படி? ஒரு மனிதன் தரப்பில் நின்று ஜெபித்ததுனால, ஒரு மனிதன் ஜெபித்ததுனால, அந்த ஒரு மனுஷன் நீங்கள் தான், ஒரு மனுஷன் நீங்கள் தான். உங்கள் தேசம், உங்கள் பட்டணம், உங்கள் கிராமம், உங்கள் நாட்டுக்காக நீங்கள் பரிந்து பேசுங்க, ஆண்டவரிடத்தில் மன்றாடுங்க, இறக்க செய்யுங்க, மன்னிச்சிருங்க, நீ கெஞ்சி ஜெபம் பண்ணுங்க. அப்படி வேண்டுதல் செய்யும்போது கர்த்தர் மனம் மாறுவார், அவர் பரிதாபம் கொள்ளுவார், அவர் ஜனங்களுக்கு இரக்கம் செய்வார். பரிதாபம் கொண்டு அவர் அந்த தீங்கு செய்யாதபடி கர்த்தர் மனம் மாறுவார். இதுக்கு தான் மன்றாடி ஜெபிப்பது என்பது. நெகேமியா 1 அதிகாரத்தில் பாருங்கள், இன்னொரு சம்பவம் பார்த்துட்டு ஜெபிக்க போகிற நெகேமியா
எடுங்க நெகேமியா 1ஆம் அதிகாரம். நெகேமியா 1ஆம் அதிகாரம். இது 603வது பக்கம் பழைய ஏற்பாட்டில். இப்போது நெகேமியா பாபிலோன் தேசத்தில் ஒரு அரண்மனையில் அடிமையாய் கொண்டு போகப்பட்ட நெகேமியா அங்கே ஆண்டவரால் உயர்த்தப்பட்டு அரண்மனையில் நல்ல வேலை, பான பாத்திரக்காரன். அப்போ ராஜாவுக்கு பக்கத்தில் இருக்கிற வேலை. ஒரு அந்நிய தேசத்தில் அடிமையாக கொண்டு வரப்பட்டவனுக்கு எவ்வளோ உயர்வு! கர்த்தர் அவனுடைய உண்மையை பார்த்து உயர்த்தி இருந்தார். அதாவது ராஜா குடிக்கக்கூடிய பானத்தை இவர் ருசி பார்த்து ராஜாவுக்கு கொடுப்பான். பான பாத்திரக்காரன். ஏன்னா ராஜாவுக்கு யாராவது விஷம் கலந்துருப்பாங்களோ அதனால் சந்தேகப்பட்டு பக்கத்தில் ஒரு வைத்து அவன் குடித்து சோதித்த பிறகு தான் ராஜா குடிப்பாங்க. ருசியும் சோதிக்கணும், ஆபத்திற்கான சோதிக்கணும். அப்போ ராஜாவுக்கு நம்பிக்கையான ஆள் தான் கூட இருப்பாங்க. அந்த மாதிரி நெகேமியா அரண்மனையில் ராஜாவுக்கு பக்கத்தில் வேலை. அவர் முகம் வாடி இருக்கும்போது ராஜாவே விசாரிக்கிறார், நெகேமியா ஏன் இப்படி இருக்க, என்ன கவலைன்னு. அந்த அளவிற்கு ஒரு தேசத்தில் உயர்ந்த ஸ்தானத்தில் நெகேமியா இருக்கிறார். இப்போது எருசலேமிலிருந்து அவருடைய சொந்தக்காரங்க வர்றாங்க. இவங்க அடிமையாக இருக்காங்களா, போயிட்டு வருவாங்க. 4 மாதம் ட்ராவல். அதாவது எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு 4 மாதம் நடந்தால் தான் வர முடியும், 1000 கிலோமீட்டர். அப்படி வந்தவங்ககிட்ட எருசலேம் எப்படி இருக்குது, நம்முடைய பட்டணம் எப்படி இருக்குது, நம்ம ஜனங்க எப்படி இருக்கான்னு விசாரிக்கிறார். பட்டணம் சுட்டரிக்கப்பட்ட மாதிரியே கிடக்குது, பாழாய் கிடக்குது. அங்கே இருக்கிற கொஞ்சம் ஜனங்களை சிறுமை அனுபவிக்கிறாங்க. தன் பட்டணத்தின் நிலைமை, தன் ஜனத்தின் நிலைமை கேள்விப்பட்ட உடன் என்ன செய்கிறார் பாருங்க. 4வது வசனம். இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்கிறார். சரிங்களா? ஒரு தேசம், தன்னுடைய ஜனம் பாவத்தின் நிமித்தம் பாதிக்கப்பட்டுட்டாங்க, பாழாய் கிடக்குது. அதை அறிந்த உடனே அது தேவைதான். ஒழுங்காக கத்தரை தேடிஇருந்தால் அப்படிலாம் நடக்குமா? பாழாய் போவாங்களா? நான் கத்தரை பிடிச்சிக்கிட்டேன், உண்மையாக இருந்தேன், கத்தரை உயர்த்தி வச்சிருக்கிறார் அப்படின்னு பேசலை நெகேமியா. தன்னுடைய ஜனம் பாவம் செய்தது உண்மைதான், அதனால் தேசம் பாழாய் போனது உண்மைதான், ஜனங்க சிறுமை அனுபவிக்கிறது உண்மைதான். ஆனால் அதை கேள்விப்பட்ட உடனே உட்கார்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு சேர் கொண்டு வாங்க உட்கார்ந்து சொன்னார்னு அர்த்தமா? இல்லை. சில செய்தி கேட்ட உடனே செயலற்று போகிறாள், அப்படியே உட்காந்துருவாங்க செயலற்று, தலையில் கை வச்சுக்கிட்டு ஐயோ இப்படி நடந்துட்டா. அந்த மாதிரி ஒரு பாதிப்பு நம்ம தேசத்தில். குடிகாரங்க மறிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இது மாதிரி மரணம் சம்பவிக்குது, தேசம் பாழாகி கொண்டு இருக்கிறது, மதுபானத்தில் குடும்பம் பாதிக்கப்படுகிறது. இந்த மாதிரி தேசத்தில் நிறைய காரியங்கள் நடக்கிறது. ஜனங்க, விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, சிறு தொழில் செய்கிறவங்க பாதிக்கப்படுறாங்க, மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க, ஜனங்களுடைய குடும்பம்லாம் பாழாகுது. இதை கேள்விப்படும் போது உங்கள் உள்ளம் பாதிக்கப்படுதா? உங்கள் உள்ளத்தில் ஒரு பாதிப்பு வருதா? அவங்க தான் உண்மையை வேண்டுதல் செய்ய முடியும். உள்ளத்தில் ஒரு பாதிப்பு. நெகேமியா உள்ளம் பாதிக்கப்படுது. தன்னுடைய ஜனத்தின் நிலைமை அறிந்த பொழுது பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு உட்கார்ந்துட்டாரு. உட்கார்ந்து என்ன செய்கிறார்? அழுகிறார். கண்ணில் கண்ணீர் வருது. யாரா பார்த்த, நெகேமியா என்னாச்சு, உனக்கு வியாதியா, என்ன கஷ்டம், ஏன் அழுகிற? என் ஜனம் சிறுமை அனுபவிக்கிறாங்க, என்னுடைய பட்டணம் பாழாய் கிடக்கிறது, என் தேசத்தின் மக்கள் பாவத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க, சாபத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க. ஐயோ என் ஜனங்கள். இந்த பாரம், இந்த பாதிப்பு உங்களுக்கு வருதா? அவங்க தான் மன்றாடி ஜெபிக்க முடியும். இன்னைக்கு ஸ்டைல் ஆகிவிட்டது. சில ஆள் போய்ட்டு ஐஎம் இன்டர்செஷர்ம்பாங்க. இன்டர்செஷன்னா நான் பரிந்து பேசுகிறேன், பெருமையாக சொல்லுவாங்க. ஆனால் நான் பார்த்துருக்கிற சிலரை ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபிக்கிறேன் அப்படிம்பாங்க. வார்த்தையில் தான் கண்ணீர், கண்ணில் கண்ணீரை காணும். யோசித்து பாருங்க. வெறும் வாயில் கண்ணீர் அல்ல, கண்களில் கண்ணீர் வடியும். நம்ம உள்ளம் பாதிக்கப்பட்டால் அந்த கண்ணீர் வரும். நெகேமியா அழுகிறார். அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை, அவர் சுகமாக இருக்கிறார், நல்ல வேலை வசதியாக. ஏன் அழுகிறார்? என் ஜனம் மதுபானத்தில் செத்துக்கிட்டு இருக்கிறாங்களே, என் ஜனங்கள் போதை வசுக்கு அடிமைப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களே, சாபத்துக்குள்ள என் மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்களே, அந்த பாதிப்பு நம்முடைய உள்ளத்தை தாக்கணும். அவங்க தான் மன்றாடி ஜெபிக்க முடியும், அதை கேட்கணும். அப்படிப்பட்ட இருதயம் எனக்கு வேணாண்டவர். என்ன எருசலேமை பார்த்து இயேசு அழுகிறார். ஏன் அழணும்? ஓய், சிலருக்கு கண்ணீர்லாம் தேவையில்லை. இயேசு சிலுவையில் செஞ்சு முடிச்சு ஜாலியாரு குதி டான்ஸ் ஆடுன்றாங்க. டான்ஸ் ஆடினாங்க. இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி பவனி வந்த போது ஓசன்னா ஓசன்னான்னு எல்லாரும் பாட்டு பாடினாங்க, டான்ஸ் ஆடினாங்க. ஆனால் இயேசுவின் முகத்தை பார்க்க தவறிட்டாங்க. இயேசு என்ன பண்ண? டான்ஸ் ஆடினாரா? அழுதார். பட்டணம் பாவத்தில் பாதிக்கப்பட்டு கிடக்குது, சீக்கிரத்தில் ஒரு அழிவு வரப்போகிறது,
பாதிப்பு அந்த உள்ளத்துல. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அப்ப என்ன நடக்கும்? ஜனங்கள் ரட்சிக்கப்படாத ஜனங்கள் நரகத்துக்குள்ள போயிருவாங்களே, என் ஜனம் பாதிக்கப்பட்டு அரக்கனி கடலுக்குள்ள போயிருவாங்களே, இந்த பாதிப்பு இருக்கணும். அவன் தான் ஊழியக்காரன், நடனமாடுகிறவன் அல்ல. இயேசுவின் இருதயத்தை அறிந்து கண்ணீர் வடிக்கிறவன். அதை தாண்டவத்தை எடுக்கிறார். பாதிக்கப்படணும். தேசத்தில் இவ்வளவு ஜனம் இருக்கிறாங்களே, இந்த பாதிப்பு இருக்கிறா? இயேசுடைய இருதயம் எப்படிப்பட்டது தெரியுமா? நாளைக்கு சர்ச்சுக்கு போவீங்க, உங்கள் சர்ச்சை நிறைய ஆட்கள் வந்திருப்பாங்க. மேய்ப்பர்கள் கவனிங்க, சர்ச்சை நிறைய ஆட்கள், இவ்வளோ ஆத்தமாக வந்திருக்குது, சந்தோஷமாக பாட்டு பாடுங்க, டான்ஸ் ஆடுங்க. நல்லது, பாட்டு பாடுங்க, டான்ஸ் ஆடுங்க, நான் தப்பே சொல்லலை. கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக தான் இருக்கணும், நல்லா பாடுங்க, டான்ஸ் ஆடுங்க, தப்பு இல்லை. ஆனால் இயேசுவின் இருதயம் எப்படிப்பட்டது தெரியுமா? யோவானில் இயேசு சொல்லுகிறார், தொழுவத்தில் இல்லாத அநேக ஆடுகள் எனக்கு உண்டு. அவங்க இன்னும் சர்ச்சுக்குள்ளே வரல, தொழுவத்துக்குள்ளே வரல, பாவத்தில் இருக்காங்க, குடிகாரனா இருக்கிறாங்க, விபச்சாரக்காரனா இருக்கிறாங்க, நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க, மெய்யான ஆண்டவர் அறியாமல் இருக்கிறாங்க. அவைகளையும் நான் கொண்டு வரணுமே. இதா இயேசுவின் இருதயம். இந்த இருதயம் உங்களுக்குள்ள இல்லாட்டா உங்கள் சபை வளராது, உங்கள் ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்காது. ஆனால் எந்தெந்த மேய்ப்பர்களுக்குள்ள இந்த ஆராதனைக்கு வராத வெளியில் இருக்கிற ஆத்மாக்களுக்கு ஒருத்த பாரம் அழுத்துதோ அந்த சபை வளரும். நீங்கள் கவனிச்சு பாருங்க, எந்த சபை வளருதுன்னு. அவன் இந்த மேய்ப்பனுடைய இருதயத்தில் பாதிப்பு இருக்கும். இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணுமே, இவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணுமே, இவ்வளோ ஆத்மா வெளியே இருக்கிற அந்த பாரம். அவங்க தான் இயேசுவின் இருதயத்தை அறிந்தவர்கள். அதனால நெகேமியா பாருங்க, அவருக்கு என்னாச்சு? அவருக்கு ஒரு பாதிப்பும் இல்லை. ஆனால் தூரத்தில் இருக்கிற தன் தேசம், தன் மக்கள் சிறுமை அனுபவிக்க கேள்விப்பட்ட உடனே உட்கார்ந்துறார், அழுகிறார், கண்ணில் கண்ணீர் வடிக்கிறாரு. சில நாளாய் துக்கித்து, ஒரு நாள் துக்கத்தோடு இல்லை. ஒரு வீட்டில் மரணம் ஏற்பட்டால் ஒரு நாள் 2 நாள் துக்கம், அப்புறம் துக்க நிவர்த்தி கூட்டணி வைப்பாங்க, முடிஞ்சிரு, மறந்துட்டு வேலைக்கு போயிடுவாங்க. ஆனால் நெகேமியா சில நாளாய் துக்கித்து கொண்டே இருக்கிறார். ஒரே நாளில் முடிஞ்சல, அடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் துக்கம். அப்படி உள்ளத்தில் ஏன் ஜனம் ஆண்டவரை இறக்கம் செய்யணுமே, ஏன் பட்டணம் பாழாய் கிடக்குது, ஏன் ஜனம், அந்த பாரம் அழுத்தி கொண்டு இருக்கிற சில நாளாய் துக்கித்து. அதனால சாப்பிட முடியல, உபவாசித்து. ஆண்டவர் சொல்ல, நெகேமியா உபவாசம் பண்ணி ஜெபின்னு கர்த்தர் சொல்லலை. அந்த துக்கத்தினால சாப்பிட முடியல, என் ஜனம் உபவாசித்து மந்தாடி பாருங்க, மந்தாடி ஜெபிக்கிறார். பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். 6வது வசனம் பாருங்க, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக நான் மந்தாடி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இரவும் பகலும் நான் மந்தாடி கொண்டிருக்கிறேன் சொல்றாரு நெகேமியா. இதுதான் வேண்டுதல் செய்வது, மந்தாடுவது. அந்த பாதிக்கப்பட்ட உள்ளத்தோடு கண்ணீரோடு ஜெபம் வருது பாருங்க, அவங்க தான் ரியல் இன்டர்செஷர். உப்பு சப்பில்லாத ஒரு ஜெபம் பண்ணிக்கிட்டு நான் இவன் இன்டர்செஷர் பெருமையாக பேசுறதுக்கு அந்த வார்த்தை. அழுங்க, கண்ணீர் வடிங்க, விழுந்து கிடங்க, புலம்புங்க ஆண்டவர்கிட்ட. நெகேமியா, மோசே, இவங்கெல்லாம் பாருங்க, எஸ்தர், மொர்தெகாய், அந்த பாரம் தாக்கப்பட்ட உள்ளத்தோட இந்த மாதிரி ஆட்கள் ஆண்டவர் தேடுகிறார். இன்னைக்கு நம்ம சுயநலவாதிகளாக மாறிட்டோம். 200 பேருக்கு சர்ச்சைகளை வந்துட்டு அவ்வளோதான். இவங்களை அடிமையாக வைக்கிறதுல மட்டுமே கவனம் செலுத்துகிறோம். இவங்களை வெளியே விட்டுறக்கூடாது, பயப்படுத்தியாவது சபைக்குள்ளே அடிமையாக வச்சிருக்க மட்டும்தான் முயற்சி பண்ணுறோம். வெளியில் எத்தனை 1000 ஆத்மா இருக்குது, அவங்களுக்காக இயேசு பரிதபிக்கிறாரே, ரத்தம் சிந்தினாரே, அவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு வரணும். அந்த ஆத்திரமும் பரிதாபமும் பாரமும் மற்ற நிலைமைக்கு நம்ம மாறி விடுகிறோம். அப்புறம் இவங்களை மட்டும் கைகளை வச்சுக்கிட்டா போதுன்ற சிந்தை நிறைய. அதனால தான் சபை அதுக்கு மேலே வளர மாட்டேங்குது. இன்னைக்கு இயேசுவின் இருதயம் நமக்கு வேணும். நெகேமியா மாதிரி பாதிக்கப்பட்ட உள்ளத்திலிருந்து ஜெபம் புறப்படணும். ஆண்டவர்கிட்ட நெகேமியா ஜெபிக்கிறார், மந்தாடி இரவும் பகலும் ஜெபிக்கிறார். 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தா துக்க முகத்தோடு வந்து நிற்கிறாரா. ராஜா கேட்குற, நெகேமியா, வாட் ஹேப்பன் டு யூ? உனக்கு என்ன நடந்துச்சு? ஏன் துக்கமாக இருக்கிற? உனக்கு வியாதியெல்லாம் ஒன்றும் கிடையாது, மனதின் துக்கம். என்ன காரியம்? நீ துக்க முகத்தோடு இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே, வெளியே வேறு ஒன்றுமில்லை. ராஜா கேட்குற, தேசத்தின் ராஜா, அவ்வளோ பெரிய பிரபலமானவர், இப்போ இருக்கிற சாதாரண ஆள் இல்லை. அவர் கேட்குறார். அவர் என்ன சொல்றார் பாருங்க, நகரம், என்னுடைய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதும் என் ஜனங்கள் சிறுமை அனுபவித்து கொண்டிருக்கும் போது நான் துக்கமுகமாக இராதிருப்பது எப்படி? என்னால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? என்னால் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? ஜனம், ஐயா, கோடிக்கணக்கான 144 கோடி மக்கள் இந்தியாவில் பாவத்தில் சாபத்தில் அழிந்து கொண்டிருக்கிறாங்களே. இந்த ஜனங்கள் நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்களே. இத்தனை கோடி மக்கள் இப்படி இருக்கும்போது எப்படிங்க சந்தோஷமாக இருக்க முடியும்? துக்கமாக எப்படி இருக்க முடியாமல் இருக்க முடியும்?
துக்கமாக தான் இருக்க முடியும். பாதிப்பு உள்ளத்தில் இருக்குது. இந்த மக்கள் ரட்சிக்கப்படணுமே என்ற பாதிப்பு ஏக்கம் உங்களுக்கு இருக்குதா? அப்போ ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த வேண்டுதல் செய்கிற அபிஷேகம் எனக்கு வேணும், பரிந்து பேசுகிற அபிஷேகம் எனக்கு வேணும், நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கணும். தேசத்துக்காக, மக்களுக்காக, உங்கள் கிராமத்தின் மக்கள், உங்கள் பட்டணத்தின் மக்கள், உங்கள் மாநிலத்தின் மக்கள், உங்கள் தேசத்தின் மக்களுக்காக பரிந்து பேசணும். இப்போ ஜெபிக்க போகிறோம். சில நம்முடைய நேரம் அப்படியே முடிந்தால் முழங்கால் படியிடுங்க, அல்லது கண்களை மூடி நெகேமியாவை போல, மோசையை போல, எஸ்தரை போல, ஒரு முர்தகாயை போல, ஆண்டவர் ஒரு பவுலை போல, ஒரு இயேசுவை போல நான் கண்ணீர் விட்டு பட்டணத்துக்காக, ஜனங்களுக்காக ஜெபிக்கணுமே, அந்த வேண்டுதல் செய்யணுமே, திறப்பில் நிற்கணுமே. அந்த அபிஷேகத்தை தாங்க, அந்த ஆவியை தாங்க. ஜோமனுங்க, கண்களை மூடி ஜோமனுங்க, ஜோமனுங்க. வாலிப தம்பி ஜோமனுங்க, வாலிப மகளை கேளுங்க, குட்டி பிள்ளைகள் கேளுங்க. ஆண்டவரே, இந்த பாரத்தை எனக்கு தாங்க, இந்த ஜப ஆவியை எனக்கு தாங்க, மன்றாட்டின் ஆவியை என் மேலே ஊற்றுங்க. என் ஜனத்துக்காக பரிந்து பேசி ஜெபிக்க, என் மக்களுக்காக மன்றாடி ஜெபிக்க. ஆண்டவரே, இந்த பாரத்தை எனக்கு தாங்க. என் ஜனத்தின் பாவத்தை மன்னியும், என் தேசத்தின் பாவத்தை மன்னியும், என் ஜனங்களுக்கு இரக்கம் செய்யும். அறியாமையினால அவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க. மன்னியும், மன்னியும், இரக்கம் செய்யும். ஜெபிங்க, ஜெபிங்க. அந்த பாரத்தை தாங்க, அந்த ஜபாவியை தாங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே, மன்றாட்டின் ஆவியை ஊற்றுங்க. நெகேமியாவுக்குள்ளே காணப்பட்ட ஆத்ம பாரமும் மன்றாட்டு இருதயம் இந்த மகளுக்குள்ளே வரட்டும், இந்த மகனுக்குள்ளே வரட்டும், ஊழியர்களாகிய எங்களுக்குள்ளே வரட்டும். ஆண்டவரே, பவுலை போல கர்ப்ப வேதனைப்பட்டு கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற அந்த பாரம் எங்களுக்குள்ளே வரட்டும், ஒவ்வொருவருக்குள்ளே வரட்டும். ஆண்டவரே, இவர்களை நிரப்ப மன்றாடி ஜெபிக்கிற அந்த வேண்டுதல் செய்கிற அனுபவத்தை தாரும். அதற்காக நான் ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளைகளை எழுப்போம், வாலிபர்களை எழுப்போம், ஊழியர்களை எழுப்போம். அன்றாடி ஜெபிக்கிற கிருபைகளை தாங்க ஆண்டவரே. அந்த ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. என் தேசத்துக்காக, என் மக்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிற அந்த வேண்டுதலின் அபிஷேகம் இறங்கட்டும். அந்த அபிஷேகம் இறங்கட்டும், நிரப்புங்க. கர்த்தர் என்ற கண்ணீர் நிறைந்த கண்களை தாங்க. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் நலமாயிருக்குமே. என் ஜனங்களுக்காக இரவும் பகலும் அழுது புலம்புவேனே என்று எரேமியாக்களை எழுப்புங்க ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.